ஹலோ காய்ஸ், ரிட்டர்ன் ஃப்ரம் த ஹில் மான்வாவோட எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயோ ஒரு ஸ்கூலோட கிராஜுவேஷன் டே தான் காமிக்கிறாங்க. கிராஜுவேஷன் டேலேயோ 2 ஸ்டூடெண்ட்ஸும் நடந்து போயிருக்காங்க. அந்த நடந்து போயின்னு ஜாலியாக போயின்னு இருக்கும்போது ஒருத்தவனும் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவனோட ஃப்ரெண்டு வந்து டேசாங் கத்துறான். டேசாங்கோட சோலோ வந்து தனியாக ஒரு பிளேஸுக்கு போகுது. எந்த பிளேஸுக்கு போகுதுன்னு பார்த்தா இல்லையே நம்ம ஹீரோ வந்து இது எந்த இடம் அப்படின்னு பார்த்து யோசிச்சுருக்கான். நம்ம ஹீரோ பயத்தில் இது என்ன இடம் அப்படின்னு பார்க்குறான். அங்கேயே ஒரு மான்ஸ்டர் வந்து ஒரு மான்ஸ்டரை வேட்டையாடி சாப்பிட்டுன்னு இருக்குது. அந்த மான்ஸ்டரை இன்னொரு மான்ஸ்டரை வந்து வேட்டையாடி சாப்பிட்றத பார்த்து நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பயத்துல வந்து பாத்துனுக்கான். நான் வந்து எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாக்குறான். 10 நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் பசியில வந்து இருக்கான். இங்க வந்து சன்லைட்டும் கிடையாது, டேவும் கிடையாது, நைட்டும் கிடையாது அப்படின்னு சொல்றான். மான்ஸ்டர் வேட்டையாடி சாப்பிட்டு வச்ச மிச்ச மீதியை வந்து ஹீரோ அந்த மீட்டை வந்து பாக்குறான். அந்த மீட்டையும் நம்ம ஹீரோ வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்றான். இந்த மீட்டை வந்து என்னால் தூக்கி போட முடியாதுன்னு சொல்லினே சாப்பிட்றான். ஏன்னா தூக்கி போட்டா நான் வந்து சாவத்துக்கு ஆசை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்றான். ஏன்னா அது சாப்பிட்டே தீரணும், நான் சர்வே ஆகுது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போது பின்னாடி பார்த்தா ஒரு மான்ஸ்டரும் ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்து நம்ம ஹீரோ அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு கீழே இருக்க கல்லை தூக்கி போட்டு அந்த மான்ஸ்டரை வந்து விரட்டுறோம். அந்த மான்ஸ்டரும் ஓடி போயிடுது. நம்ம ஹீரோவும் அழுகுறான் அவங்க அம்மா நினைச்சு. 39 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டரை வந்து சாவடிக்கிறான். நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இங்க இருக்க எல்லா மான்ஸ்டரையும் நான் சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல சொல்லியிருக்கான். 51 நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் கேவலமான மீட்டை வந்து எனக்கு லக்ஸூரியஸ் தான் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கான். திடீர்னு அவன் சாப்பிடும் போது சிஸ்டம் பேனல் ஓப்பன் ஆகுது. பேனல்லையும் வந்து நீங்க வந்து 3rd லெவல்ல இருக்கீங்க, செக் பண்றீங்களா? நம்ம ஹீரோ ஃபைனலி கிரேசியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் செக்னு கொடுக்குறான். 7 வருஷம் கழிச்சு ஹீரோ ஒரு மான்ஸ்டரை அட்டாக் பண்றாங்க. ஹீரோவோட கரண்ட் லெவல் 24 காமிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டரும் அடியில செத்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி பூச்சிங்களை சமாளிக்கிறது எனக்கு ஒரு கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் 24 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோவும் நான் வந்து டிராகன் நைட்டோட ஸ்டோனை வச்சு ஒரு ஸ்வாட் மேக் பண்ணேன், அந்த ஸ்வாட் பண்ண சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு மான்ஸ்டரை வந்து கில் பண்ணிடுறான், ஒரு வெட்டி சாகிறான். 51 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவும் நான் ஒரு காட்லைக் பீயிங்கா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு டிராகனை வந்து கில் பண்ணி வச்சுக்கிறான். ஹீரோவும் இந்த டே வந்து நல்லா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 80 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஃபைனலி நான் மீட் பண்ண போறேன் டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, டீமனா தெரியல, அந்த டீமனும் வந்து நான் டீமன் கார்டை மீட் பண்ண போறியா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் யாரு வந்து என்ன இந்த ஹெல்லுக்கு கூட்டின்னு வந்து அந்த நாயை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த வெள்ளத்தனமான சிரிப்போட டீமன் கார்டு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. தேங்க்யூ காய்ஸ். இந்த மானா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.